சமூகத்தில் ஆங்காங்கே நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை முழுமையாக அளிக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய நாட்டில் நிலவுகிற பல சட்டங்கள் விதிமுறைகள் என்பது ஆங்கிலேயர்களால் இயற்றப்பட்டவை என்பது நமக்கு தெரியும். சுதந்திர இந்தியாவிலும் கூட ஆங்கிலேயர்கள் இயற்றிய பல சட்டங்கள் அப்படியே தக்க வைத்து கொள்ளப்பட்டன. பல சமயங்களில் வாழ்க்கையை அணுகுவதில் அல்லது குற்றங்களை அணுகுவதில் அல்லது ஒரு சமூகத்தில் நிலவக்கூடிய பிரச்சனைகளை அணுகுவதில் அவை இந்திய மரபு சார்ந்த பார்வைகளை விட ஆங்கிலேயர்கள் உருவாக்கிய ஒரு பார்வை தான் இன்றைக்கும் கூட நம்முடைய நீதிமன்றங்களுக்குள் கோலோச்சுகின்றன என்பதையும் நாம் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இன்றைக்கு பல சமயத்தில் ஆங்கிலேயர்கள் தாங்கள் ஒரு காலத்தில் உருவாக்கிய சட்டங்களை அவர்களே கைவிட்டுவிட்டு மேலும் பல தூரம் முன்னேறி சென்று ஒரு சிவில் சமூகத்தினுடைய ஒரு தேவைகளின் பொருட்டு அவர்கள் புதிய சட்டங்களை ஏற்றுகிறார்கள், பழைய சட்டங்களை மாற்றி அமைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, காலத்திற்கு ஒவ்வாது என்று சொல்லக்கூடிய பல விஷயங்களை கைவிடுகிறார்கள். மனித உரிமை சார்ந்தும் சமூகத்திலிருந்து எழக்கூடிய தங்களுடைய உரிமைக்கான போராட்டங்கள் சார்ந்தும் பல சட்டங்கள் அங்கு விரிவுபடுத்தப்படுகின்றன, மாற்றப்படுகின்றன. சில சட்டங்கள் அடியோடு கைவிடப்படுகின்றன. நேற்று வரை குற்றமாக பார்க்கப்பட்ட பல விஷயங்கள் இன்றைக்கு அது குற்றம் அல்ல, அது தனி மனிதர்களுடைய உரிமைகள் அதில் இருக்கின்றன என்கிற அடிப்படையில் அந்த சட்டங்கள் எல்லாம் மாற்றப்படுவதை பார்க்கிறோம். ஆனால் இந்தியாவில் அந்த நிலை இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். நான் இதை இங்கே விரிவாக பேசுவதற்குரிய காரணம் என்னவென்றால், இந்த ஒருபால் உறவுக்காரர்கள் தொடர்பாக இந்தியாவில் தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய ஒரு சர்ச்சையை குறித்து தான் நான் இங்கு இந்த பின்னணியில் தான் இந்த சட்டங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன். நண்பர்களே, சமீபத்தில் ஒரு விஷயம் சில நாட்களுக்கு முன்பு, அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அனைத்து மாகாணங்களிலும் ஒருபால் உறவு சட்டபூர்வமானதாக, அதாவது ஒருபால் உறவு சார்ந்த திருமணங்களுக்கு ஒரு சட்டபூர்வ அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கிறது. இது உண்மையிலேயே உலக அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்வார்களே, அத்தகைய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பாக கருதப்படுகிறது. கடந்த மாதத்தில் இன்னொரு விஷயமும் நடந்தது. அதாவது கிறிஸ்துவ மதத்தினுடைய பிடி மிக அதிகமாக இருக்கக்கூடிய, அங்கே சர்ச் என்று சொல்லக்கூடிய அந்த மத நிறுவனத்தினுடைய பிடி அதிகமாக இருக்கக்கூடிய அயர்லாந்து நாட்டிலேயே ஒருபால் உறவு திருமணங்களுக்கு சட்டபூர்வமான அங்கீகாரம் வழங்கப்பட்டது. இது உண்மையில் உலகம் மிக வேகமாக தனி மனிதர்களுடைய உரிமைகள் சார்ந்து மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கடந்த ஆண்டில் இந்தியாவில் உங்களுக்கு தெரிந்திருக்கும், இந்த ஒருபால் உறவை சட்டபூர்வமாக அங்கீகரிக்கலாம், அது குற்றமல்ல என்று 2009 வழங்கிய உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து, அதாவது இந்த 377ஆம் பிரிவு, அதாவது ஒருபால் உறவு என்பது குற்றம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரிவு என்பது நீடிக்க வேண்டும் என்ற அந்த பிரிவை உறுதி செய்து தீர்ப்பளித்தது. இது இந்தியாவில் ஒருபால் உறவில் சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் மட்டுமல்ல, மனித உரிமையாளர்கள் அனைவரையும் இது கொந்தளிக்க செய்தது என்று சொல்லலாம். ஏனென்று கேட்டால், இதற்குள் பல விதமான தப்பெண்ணங்களின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அதாவது நம்முடைய அரசியல் சாசனம் ஒரு நபருக்கு வழங்கக்கூடிய, அதாவது நம்முடைய அரசியல் சாசனத்தினுடைய 14ஆம் 15ஆம் மற்றும் 21ஆம் பிரிவுகள் வழங்கக்கூடிய தனிநபர் சுதந்திரம், தனிநபர் கண்ணியம், தனிமனிதர் வாழ்வுரிமை என்பதை இந்த ஒருபால் உறவை மறுக்கக்கூடிய, அதை குற்றமாக கருதக்கூடிய 377ஆம் பிரிவு என்பது இந்த உரிமைகளை மறுக்கக்கூடிய ஒரு பிரிவாக இருக்கிறது என்பதை நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியும் கூட அது இந்திய மரபிற்கு ஒவ்வாதது, இயற்கைக்கு ஒவ்வாதது என்கிற காரணங்களை சுட்டிக்காட்டி நீதிமன்றம் அது ஒரு குற்றமே என்கிற ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தியது. இதில் பல்வேறு விதமான அம்சங்கள் இருக்கின்றன. அதாவது ஒருபால் உறவுக்காரர்கள் பாலியல் பிறழ்வு கொண்டவர்கள், மனநோய் கொண்டவர்கள் என்கிற பார்வை 1970கள் வரை இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு பல்வேறு விதமான அறிவியல் கண்டுபிடிப்புகள், சோதனைகள், மருத்துவ ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் அது ஒரு பிறழ்வு அல்ல, அதுவுமே மனிதர்களுடைய இயற்கையான உணர்வுகளில் ஒன்றுதான் என்பதை மருத்துவ ஆராய்ச்சிகள் நம் முன்னால் வைத்தன. அதாவது 300 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்தியாவில் ஒருபால் உறவு என்பது ஒரு குற்றமாக கருதப்பட்டதில்லை. வாத்தியசானர் எழுதிய காமசூத்ராவில் இந்த ஒருபால் உறவு குறித்த மிக விரிவான பதிவுகளும் குறிப்புகளும் இருக்கின்றன. ஒரு சமூகம் அதை பாவமாகவும் குற்றமாகவும் கருதியிருந்தால் அப்படிப்பட்ட ஒரு பாலியல் சார்ந்த ஒரு நூலில் அது பற்றிய இவ்வளவு விரிவான விளக்க உரைகள் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும்.
அதோடு மட்டுமல்ல, நம்முடைய பல சிற்பங்களில் கூட, பழங்கால சிற்பங்களில் கூட இந்த ஒருபால் உறவு சார்ந்த விஷயங்கள் மிக வெளிப்படையாக சித்தரிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இலக்கியங்களில் இதை பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன. இதில் இன்னொரு முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், 1860ஆம் ஆண்டில் தான் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் அத்தகைய ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். இதற்கு முக்கியமான காரணம், கிறிஸ்துவ திருச்சபையினுடைய ஒழுக்கம் சார்ந்த நெறிகளின் அடிப்படையில் ஆங்கிலேயர்கள் இயற்றிய சட்டத்தில் இதுபோன்ற ஒரு விஷயங்கள் இங்கு கொண்டு வரப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவ நாடுகள் என்று சொல்லக்கூடியவை, அல்லது இந்த சட்டங்களை எல்லாம் ஒரு காலத்தில் உருவாக்கிய ஐரோப்பிய நாடுகள், இங்கிலாந்து, அதே போல் அமெரிக்கா, இப்படி பல நாடுகள் இந்த சட்டத்தை கைவிட்டு விட்ட பிறகு, அதாவது ஒருபால் உறவை குற்றம் என்று சொல்லக்கூடிய இந்த சட்டங்களை கைவிட்டு விட்ட பிறகு இந்தியா இதை தொங்கி பிடித்து கொண்டிருப்பது என்பது, இந்த பிரச்சனையை புரிந்து கொள்ளாமல் இதன் மீது நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்குகின்றன, அரசியல்வாதிகள் இதில் முடிவெடுக்கிறார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. நண்பர்களே, இதில் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன. அதாவது ஒருபால் உறவு என்பது இயற்கைக்கு மாறானது என்பதை அறிவியல் முற்றிலுமாக மறுக்கிறது. ஏனென்று கேட்டால், இந்த ஒருபால் உறவு பழக்கம் என்பது மனிதர்களிடம் மட்டுமல்ல, இயற்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஜீவராசிகளிடமும் இந்த பழக்கம் இருப்பதை தொடர்ந்து அறிவியலாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள், பல்வேறு ஆராய்ச்சிகளில் மூலமாக நிரூபித்திருக்கிறார்கள். இது ஒரு புறம். இன்னொரு புறம் என்பது, உண்மையிலேயே இப்படி செய்யக்கூடியவர்கள் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றத்தை செய்கிறார்கள் என்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. பொதுவாக இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு பார்வையை நீங்கள் கூர்ந்து கவனித்தீர்கள் என்று சொன்னால், அதாவது பொதுவாக பாலுறவு என்பது குழந்தைகள் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு விஷயம் என்கிற ஒரு சமூக பார்வையிலிருந்து தான் இது உருவாகிறது. ஆகவே தான் இவர்கள் ஒரு குற்றவாளிகளாக, குற்றம் செய்தவர்களாக பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழல் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், இப்படி ஒருபால் உறவுக்காரர்களாக இருப்பவர்கள் சமூகத்தால் மிகப்பெரிய அவமானங்களை சந்திக்கிறார்கள், மிகப்பெரிய இழிவுகளை சந்திக்கிறார்கள். அதாவது லெஸ்பியன்ஸ் என்று சொல்லக்கூடிய பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் இடையே ஒரு நெருக்கம் இருப்பது, அல்லது ஆணுக்கும் ஆணுக்கும் இடையே நெருக்கம் இருக்கக்கூடிய கே என்று சொல்லக்கூடிய அந்த விதமான உறவுகள், அல்லது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய மாற்றுப்பாலினத்தவர், அவர்களிடம் இருக்கக்கூடிய உறவுகள், இது எல்லாமே சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு குற்றமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இவர்களும் மனிதர்கள், இவர்களுக்கு உணர்வுகள் இருக்கின்றன, அவர்களுடைய உணர்வுகளும் இயற்கையானவை என்பதை ஒரு சமூகம் ஏற்க மறுக்கிறது, அங்கீகரிக்க மறுக்கிறது. இது மனித உரிமைகளுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த சமூகத்தினுடைய அழுத்தம் காரணமாக நிறைய பேர், இந்த ஒருபால் உறவுக்காரர்கள் அவமானத்தினாலும் வேறு பல நெருக்கடிகளாலும் தற்கொலை செய்து கொள்வது என்பது நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்கள் மீதான இந்த சமூக அவமானத்தை, சமூக அழுத்தத்தை குறைப்பது என்பது இன்றைக்கு மனிதாபிமானம் மிக்க, மனித நேயம் மிக்க, மனித உரிமைகள் நம்பிக்கை கொண்ட எல்லோருடைய கடமையும் ஆகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த அடிப்படையில் தான் உலகம் இன்றைக்கு இந்த ஒருபால் உறவுக்காரர்களுக்கு எதிரான சட்டங்களை நீக்கி வருகிற சூழ்நிலையில் இந்தியாவில் இந்த 377ஆம் பிரிவு அகற்றப்பட வேண்டும் என்று கோருகிறோம். அதோடு மட்டுமல்ல, இப்படி சொல்வது என்பது ஒருபால் உறவை ஆதரிப்பதோ அதை பரப்புவதாகவோ ஆகாது. இயற்கையாக சிலர் அப்படிப்பட்ட இயல்பு கொண்டிருந்தால் அவர்களுக்கும் வாழ்வதற்கு அனுமதி கொடுக்க வேண்டுமே தவிர, அப்படி அனுமதி கொடுப்பதினாலேயே இது சமூகம் முழுக்க பரவிவிடும் என்றோ, எல்லோரும் இதை பின்பற்றுவார்கள் என்றோ நினைப்பது அறியாமை. ஏனென்று கேட்டால், மனிதர்கள் சிந்தனாபூர்வமாக யோசித்தோ அல்லது நான் ஒருபால் உறவுக்காரனாக இருப்பேன் என்றோ யாரும் முடிவு செய்து அதை செய்வதில்லை. அது இயற்கையினுடைய ஒரு தூண்டுதலின் காரணமாகவே அதை செய்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மொத்த மனித குலத்தில் ஒரு சிறு சதவீதத்தினர் அப்படி இருப்பார்கள் என்கிற யதார்த்தமான உண்மையை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால், நாம் இதை பற்றிய தப்பெண்ணங்கள் நமக்கு மறைந்துவிடும். எல்லோரும் வாழ்வோம், எல்லோரோடும் வாழ்வோம் என்பதுதான் அடிப்படையான ஒரு நீதியாக இருக்க முடியும். பிறருக்கு தீங்கிழைக்காத எதுவும், பிறரை அழிக்காத எதுவும், பிறருக்கு துன்பம் விளைவிக்காத எதுவும் அது குற்றம் ஆகாது என்பதுதான் இயற்கையினுடைய நீதியாக இருக்கும் என்று சொல்லி, மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.